இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நல்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருவீர். தந்தையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் அத்தனை பேரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மீண்டுமாக ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி இருக்கின்றீரே. நன்றி அப்பா.
இன்றைய தினம் யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, இவர்களினுடைய நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, கடந்த நாட்களில் தாங்கள் பெற்றுக்கொண்ட சகலவிதமான நன்மைத்தனங்களுக்கும் நன்றிகளை இந்த பலி மூலமாக ஏறெடுக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு காலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர் தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் அவ்வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கியுள்ளது, ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள்.
ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவர்களாய் தோன்றுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. விண்ணிலே தேவன் நீரே, மண்ணிலே ராஜன் நீரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டு இருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மகதலேன் மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த ஆண்டவர் உங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். மரித்து போன தெய்வமாக அல்ல, உயிரோடு எழுந்து நிற்கும் தெய்வமாக. அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகின்றோம். உயிர்த்திட்டாரு ஆண்டவர். பெரிய செய்தி, மகிழ்வின் செய்தி. இப்போ இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது யாருக்கெல்லாம் சந்தோஷம்? இயேசு ஆண்டவர் மீது பிரியமாக இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷம். ஆனால் என்ன, அதை அவர்கள் நம்பிக்கொள்ளும் அளவுக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் நிகழல்ல. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இயேசு ஆண்டவர் உயிரோடு எழுப்பப்பட்ட உடனே தன்னுடைய சீடர்கள் முன்னாடி வந்து நின்று, இதா நான் உயிர்த்தெழுந்துட்டேன் அப்படின்னு காமிச்சிருந்தாராக இருந்தால் அது அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் என்ன ஆச்சுது? இயேசு ஆண்டவர் கல்லறையில் இருந்து வெளியே வந்துட்டார். அதை முதல்ல பார்த்தது யாரு? நல்லா பாருங்க. இயேசு அன்பு கூர்ந்த யோவான் கூட பார்க்கல, பேதுரு கூட பார்க்கல. அந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சது? 7 பேய்களை விரட்டின மகதலேன் மரியாள். மகதலேன் மரியாளுக்குள்ள 7 பேய்கள் குடியிருந்தது அப்படின்னு சொல்லி மாற்கு நற்செய்தி சொல்லுது. இந்த மாற்கு நற்செய்தியாளர் சொல்லுகிற பொழுது ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு, 7 பேய்கள். 7 என்பது முழுமை. வேதத்தின் படி 7 என்பது முழுமை. அதாவது
பிசாசினால் முழுவதுமாக மூடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வாழ்ந்தவள் தான் இந்த மகதலேன் மரியாள். ஆனால் இயேசு ஆண்டவர் அவளை சுகப்படுத்தி பலப்படுத்தி தனக்கான ஒரு பணியாளியாக அவர் மாற்றி, ஒரு ஆன்மீகவாதியாக அவளை மாற்றி, இயேசு ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கை முழுவதுமாக திருப்பி போட்டு, இப்போ தான் இறந்து உயிர் தெழுந்ததன் பிறகு தன்னை முழுவதுமாக அவளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இயேசு ஆண்டவரை பாருங்க, எங்கெல்லாம் ஜனங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் மக்கள் வதைக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் நன்மையின் காரியங்களை முதல்ல செய்வார். சமாரிய பெண், அவளுக்கு ஆண்டவர் தான் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி காண்பித்தார். சக்கேயு, அவனுடைய வீட்டில் தான் போய் ஆண்டவர் சந்தோஷமாக உணவருந்தினார். இப்போ மரித்து உயிர் தெழுந்ததன் பிறகு தன்னை முழுவதுமாக முதல்ல தன்னுடைய சீடர்களுக்கு அல்ல, மகதலேன் மரியாளுக்கு தான் காண்பிக்கிறார். இந்த இடத்துல நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரது அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எதுவுமே தடை கிடையாது. நம்முடைய கடந்த கால வாழ்க்கை தடையே கிடையாது. இப்போ வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை தடையே கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அந்த வாழ்க்கை முடிந்து விட்டது. திரும்பி பார்க்காதீங்க, அது முடிஞ்சிருச்சுது. முடிந்து போன காரியம், அதை திரும்பவும் உங்களது நிகழ்கால வாழ்க்கைக்குள் கொண்டு வராதீர்கள். இது உயிர்ப்பின் நாள், புதிய நாள், இதுவே சிறந்த நாள், இன்றை மீட்பின் நாள். ஆண்டவர் அழைக்கின்றார் உங்களை ஆசி பெற்று வாழும்படி. மகதலேன் மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த ஆண்டவர் உங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். மரித்து போன தெய்வமாக அல்ல, உயிரோடு எழுந்து நிற்கும் தெய்வமாக. நான் உயிர்த்து விட்டேன், உயிரோடு இருக்கின்றேன், மாட்சிமையில் இருக்கின்றேன், மகிமையோடு இருக்கின்றேன். இதோ என்னுடைய உயிரை, என்னுடைய மகிமையை, என்னுடைய மாட்சிமை உங்களுக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆசிரியின் தெய்வம், உயிருள்ள தெய்வம் உங்களை அழைக்கின்றார். உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ கேட்கும்படி கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த உயிர்ப்பின் நாளில், அதுவும் இன்றைய நாளில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இது நாள் வரை உங்களுக்கு கிடைக்காத பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கேளுங்கள், கேளுங்கள், தெய்வத்திடம் கேளுங்கள், கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக ஆசிரை நிறைவாக கொடுப்பார். வேதம் சொல்லுகின்றது. ஆகவே அன்பின் பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன தேவைகளோடு இருக்கின்றீங்க? அத்தனை தேவைகளை ஒப்புக்கொடுங்க. நீங்கள் திருப்பலியில் 8 வேண்டுதல்கள் கேட்டு ஜெபிக்க போகிறீங்க. அவற்றையும் தாண்டி உங்களுக்கு மிக மிக தேவையாக இருக்கக்கூடிய காரியங்கள், உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால்வரை என்னென்ன வியாதிகள் இருக்கின்றனவோ அவற்றிலெல்லாம் இருந்து விடுதலை வேணுமா? இயேசு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவருடைய வாக்கு தத்தத்தை சொல்லி அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் நன்மையும் சிறப்பையும் காணும் அப்படின்னு வேதத்தில் சொல்லி இருக்கிறீங்களே, அந்த நன்மையும் சிறப்பையும் நான் காணணும் அப்படின்னா நான் உடல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். என்னுடைய மனதின் பாரங்கள் எல்லாம் என்னை விட்டு காணாமல் போகணும். என்னுடைய வாழ்க்கை சிறப்பை காண வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு ஜெபிச்சு பாருங்கள். நிச்சயமாக இன்று மாத்திரம் அல்ல, இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாட்களும் 365 நாட்களும் உங்களது வாழ்க்கை மகிழ்வே, சிறப்பே, மகிமையே, சிகரங்களை. ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை,
புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். சிலுவையில் மரித்தீர், உயிரோடெழுந்தீர், அன்பை எனக்கு காட்டிடவே. என்னில் வாழ்பவரே, என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் அத்திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்களது ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் அபாரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த வேளையில் நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரது சன்னிதானத்தில் ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான வேண்டுதல். இந்த வாரத்திற்கான வேண்டுதல். இந்த மாதத்திற்கான வேண்டுதல். இந்த வருஷத்திற்கான வேண்டுதல். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட வேண்டுதல்கள். இந்த 7 வேண்டுதல்களோடு மிக மிக விசேஷித்த விதமாக உலகிலே அமைதி பெருக வேண்டும் என்றும் வேண்டி நிற்போம். நம்பிக்கையிலே நாம் வேண்டிக் கொண்ட இந்த 8 வேண்டுதல்களையும் தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுத்துக் கொள்வோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, மீண்டுமாக எங்கள் அத்தனை பேரையும் இந்த பலி மூலமாக ஆசீர்வதித்திருக்கின்றீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் அப்பா. மேலும் தகப்பனே, நாங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே எங்களது 8 வேண்டுதல்களையும் நீர் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றீர் என்று உறுதியான நம்பிக்கையோடு இந்த பலியினை நிறைவேற்றிவிட்டு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்பிச் செல்கின்றோம். தகப்பனே, இன்றைய நாள் மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச்சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்புவித்து காத்துருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் அழைக்கின்றார் மகிழ்வோடு வாழும்படி. மகிழ்வோடு, ஒற்றுமையோடு, அமைதியோடு அன்றாடம் வாழ்ந்து வாழ்விலே ஆசீரின் சிகரங்களை குடும்பமாக உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். May God bless you. Have a great day.